வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் விஜயை பழிவாங்குவதற்காகவே அந்த கட்சியில் சேர்ந்திருக்காரோ அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயை வம்புக்கு இழுத்து விடுறது, தெருவுக்கு இழுத்து விடுறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இதை மட்டுமே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த பசங்கிற படத்தில் இந்த சின்ன பசங்க சொல்லுவாங்க, ஜீவாவுக்கு கோவம் வந்துருச்சுடா, ஜீவா பல்ல கடிக்கிறான்டா, ஜீவா கையை முறுக்குறான்டா அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லிட்டு விட்டுட்டு அவனை உசுப்பேத்தி விட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி வடிவேலு ஜோக்கில் வடிவேலு இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருப்பாப்ல, அண்ணே என்னண்ணே நீங்கள் வெள்ளையும் சொல்லியும் போட்டிருக்கீங்க, யாரோ ஒருத்தன் சேரில் உட்காந்து டீ குடிக்கிறான், நீங்கள் உட்காருங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கடா உட்காருங்கண்ணே அப்படின்னு உட்கார வச்சுட்டு கடைசியில் சேர் அப்படி விழுட்டு சாக்கடையில் விழுந்துட்டு வடிவேலை தள்ளி விட்டு போவாங்க. இந்த வேலையை தான் விஜயை ஆதவ அர்ஜுனா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா தூண்டி விட்டு சாக்கடையிலையும் சேர்லையும் விழுந்து அவரை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலைகளை ஆதவ அர்ஜுனா சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நாம் இதை பார்க்கணும். ஆதாரத்தோட நல்லா கவனித்து பாருங்கள். திமுகவை எதிரியாக முன்னிறுத்தி பண்ணுறாங்க, பாஜகவை விமர்சிக்கிறது இல்லை, ஏடிஎம்கேவை பெருசாக பேசுறது இல்லை, திமுகவை விமர்சிக்கிறாங்க. ராஜ்மோகன் யாரோ அவங்க கட்சியில் ஒருத்தர் சொல்கிறாரு, அஜித்துன்னு பேர் இருந்தாலும் எங்கள் தலைவர் ஆதரிப்பாருங்கிறாரு. அஜித் ரசிகர்களை அவமானப்படுத்துகிறாங்க, அஜித் ரசிகர்கள் கொலை வெறியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஜயை ஒரு பெரிய பிம்பத்தை உண்டு பண்ணுறதும், இப்படி நாங்கள் விஜய்க்கு தான் மிகப்பெரிய அளவில் ரசிகர் இருக்கிறதும், கரியரின் உச்சத்தில் அப்படிங்கிறப்ப அதே அளவு ரசிகர்கள், அதை விட அதிகமாக ரசிகர்களை கொண்டு உள்ள வெறித்தனமான ரசிகர்கள் கொண்டுள்ள அஜித் ரசிகர்கள் அதுலேருந்து எரிச்சலாக இருக்கிறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவ்வப்போது காக்கா கழுகு சண்டை, எங்களை தான் சீன்றாரு அப்படிங்கிறது, சூப்பர் ஸ்டார் விஜய் தான், ரஜினியை விட எங்களுக்கு தான் செல்வாக்குன்னு சமூக வலைதளங்களில் இந்த காக்கா கூட்டம் மாதிரி இந்த விஜய் ரசிகர்லாம் ரஜினிகாந்துங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரை, விஜயோட அப்பா பார்த்து வியந்த நடிகரை, விஜயினுடைய அப்பா ரசித்த ஒரு நடிகரை, நானே ரஜினிகாந்த் ரசிகர்னு எஸ்ஏசி என்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. நியூஸ் 18 நான் அவங்க அப்பாவை பேட்டி எடுத்து அவர் சொன்னார், நானே ரஜினிகாந்த் ரசிகர் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளை, ஏன் விஜயே ரஜினிகாந்தோடைய ரசிகர் தான், ரஜினி இல்லைன்னா விஜய் கிடையாது, முழுக்க முழுக்க ரஜினியுடைய மேனரிசம் பாடி லாங்குவேஜை காப்பி அடித்து தான் அவர் கைத்தட்டு வாங்கினார். அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு, ரஜினி கட்சி ஆரம்பிச்சார்ல பயந்துட்டு ஓடிட்டாரு, ரஜினியை திமுக மிரட்டிருச்சு, ஆனால் எங்கள் தலைவரை மிரட்ட முடியாது, கமலஹாசனை மிரட்டிருச்சு, எல்லாரையும் மிரட்டி திமுக கூட்டணியில் வச்சிருச்சு, ரஜினி பயந்துட்டாரு, ரஜினியை திமுக மிரட்டிருச்சுன்னு ஒரு பொது வெளியில் பேசியிருக்கிறாரு. நான் எப்படி விஜய் இதை தடுத்துருக்கணும், ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய மனிதர், அவரை பார்த்து தான் நான் வந்திருக்கேன், இந்த சினிமா வாழ்க்கைங்கிறது ரஜினிகாந்த் எனக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருந்தா விஜயை பாராட்டலாம், குறைந்தபட்சம் இதை மறுத்திருக்காருன்னு. ஆனால் எதுவுமே சொல்லலை. ரஜினி ரசிகர்களை சீண்டி விடுற மாதிரி, தூண்டி விடுற மாதிரி, உங்கள் ரஜினி பயந்துட்டாரு, திமுக பயந்துட்டாரு, ரெட் ஜெயினில் நடிக்கிறாருன்னு. ஏன் ரெட் ஜெயின்லேயும் சன் பிக்சர்ஸ்லையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்ததே கிடையாதா? தயாநிதி, கலாநிதி, இந்த பேரை கேட்டாலே இவங்கள்ட்ட நிதி வருது, இவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு பணத்துக்காக படம் ஓடணுங்கிறதுக்காண்டி கலாநிதி மாறனையும் தயாநிதி மாறனையும் மாறி மாறி புகழலையா விஜய்? தான் படம் ஓடணும்னா எல்லா கட்சிக்காரங்களையும் போய் புகழலையா? ஜெயலலிதா அம்மையாரை புகழலையா? கலைஞருக்கு சிலை வைக்கணும்னு பேசலையா? அப்போல்லாம் நீங்கள் யார்? கலைஞருக்கு பயந்து இருந்தீங்களா? கலைஞர் உங்களை மிரட்டினாரா? ஜெயலலிதா உங்களை மிரட்டினாங்களா? ஆனால் உண்மையிலே ஜெயலலிதா உங்களை மிரட்டினாங்க, அது வேறு விஷயம். ஒரு படம் ரிலீஸு ஒரு ஆகணுங்கிறதுக்காண்டி படத்தில் ஹீரோ மாதிரி வீராவசம் பேசுகிற நீங்கள் பம்மிட்டு ஒரு காமெடி நடிகன் மாதிரி போய் நின்று இப்படி பம்மிக்கிட்டு அம்மா 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 அப்படின்னு பேசுனது நீங்கள் தான். ரஜினிகாந்த் ஒருபோதும் ஜெயலலிதாவிடமோ கலைஞரிடமோ பம்மி நிற்கலை. அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை எதிர்த்து பேசியிருக்காரு. ஜெயலலிதா வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, தமிழ்நாடு சுடுகாடாயிருன்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதாவை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சு திமுக கூட்டணியில் பிரச்சாரம் செஞ்சு ஜெயலலிதாவை தோக்கடிச்சதில் ரஜினிகாந்த் பங்கு உண்டுன்னு இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசியல் களத்தில் நின்றுருக்கிறார். அதாவது அவர் அரசியலுக்கு வரலையே ஒழிய, ரஜினி அரசியல் உங்களுக்கு எதாவது தெரியுமா? பாமகவோடு மோதிய 2004 வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஜெயலலிதாவுடன் மோதிய 96 தேர்தல் வரலாறு ரஜினி ரசிகர்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அண்ணாமலையில் வினுச்சக்கரவர்த்தியை பார்த்து ரஜினி பேசின டைலாக் யாரை பார்த்து பேசின டைலாக்னு தெரியுமா? மாப்பிடியில் ஸ்ரீவித்யா ரஜினிகாந்த் டைலாக் யாரை மனசில் வச்சு எழுதின டைலாக் தெரியுமா? படையப்பால ஓகோ ஓகோ கிக்கு ஏறுதைக்கு முன்னாடி வரக்கூடிய அரசியல் டைலாக் யாரை மனசில் வச்சதுன்னு தெரியுமா? 95 முத்து படத்தில் எப்போ வருவேன்னு தெரியாது, எப்படி வருவேன்னு தெரியாதுங்கிற டைலாக் பேசும்போது யார் கவர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ரஜினியுடைய அரசியல் அந்த முத்திரைங்கிறது 89 90லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதிசய பிறவியில் நான் பேட்டைக்கு போகணும் அப்படின்னு ரஜினி சொல்லுவார். நீ பேட்டைக்கு போக வேண்டியவன் அல்ல, கோட்டைக்கு போக வேண்டியவன். 89 90 டைலாக்கு. அப்போல்லாம் விஜய் பாண்டித்துறை பிரபு நடித்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு டைலாக் விட்டுக்கிட்டு இருந்தார். 89 90லலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? பிரபுவோட பாண்டித்துறை, தர்மசீலன் இந்த படத்தெல்லாம் நான் தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க.
ஆனால் அப்போ ரஜினி கோட்டைக்கு போக வேண்டியவன் டைலாக் பேசி படத்தை ஹிட் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா 89 90 இருந்தே ரஜினிக்கான டைலாக் வந்துருச்சு. ஜானகி அமைச்சரவையை கிண்டல் பண்ணி ரஜினி பேசின டைலாக் தெரியுமா உங்களுக்கு? குரு சிஷியனில் பிஹெச் பாண்டியன் சட்டப்பேரவையில் பண்ண அட்டுழியத்தை வந்து குரு சிஷியன் ரெய்டு காட்சியில் ரஜினி பிரபுவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க தெரியுமா? 89 சிவாஜி ஜெயிப்பாருன்னு பிரபு டைலாக் பேசின படம் ரஜினிகாந்த் படம் தெரியுமா உங்களுக்கு? தன்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு சமகால அரசியலுடைய எதிர்வினை அவர்கிட்ட இருந்தது. ரஜினியை சுற்றி ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு 25-30 ஆண்டுகளாக இருந்தது. அந்த ரஜினியை திமுக மிரட்டுச்சு, அதனால அவர் நின்றுக்கிட்டாருன்னு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் போய் சொல்லியிருக்கீங்க. 52 வயசு வரையும் அரசியல் சுவடே இல்லாமல், அரசியல் நிழலே இல்லாமல், அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் பம்மிக்கிட்டும் பதுங்கிக்கிட்டும் காலில் விழுந்துக்கிட்டு, திமுக காலில் விழுந்துக்கிட்டு, கலைஞர் காலில் விழுந்துட்டு, ஜெயலலிதா காலில் விழுந்துட்டு, காங்கிரஸ் ராகுல் காந்திகிட்ட போய் பம்மிக்கிட்டு, அண்ணா சார்கிட்ட பம்மிக்கிட்டு, மோடியை போய் சந்தித்து டிமானிட்டைசேஷனுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு, யாரெல்லாம் அரசியல்வாதிகளோ, யாரெல்லாம் பணக்காரங்களோ, யாரெல்லாம் கோடீஸ்வரங்களோ, யாரெல்லாம் அதிகார வர்க்கத்தில் இருக்காங்களோ அவங்க காலில் எல்லாம் விழுந்து கிடந்த விஜய் அவர்கள் வெக்கமே இல்லாமல் கொடநாடு விவகாரத்தில் போய் பம்மிக்கிட்டு தான் படம் ரிலீஸுக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தவர், மெர்சல் படமாக ஏதோ ஒரு படத்தில் இந்த புறா பிரச்சனை வந்துடக்கூடாதுக்காக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பம்மி கெஞ்சி கிடந்த நீங்கள் எந்த அரசியல்வாதி காலில் விழலை? நீங்களும் உங்கள் அப்பாவும் எல்லா அரசியல்வாதிகள்ட்டையும் பணக்காரர்கள்ட்டையும் பல்லிழித்து கொண்டிருந்தவர்கள் நீங்கள், எல்லா சினிமா தயாரிப்பாளர்களையும் பல்லிழித்து கொண்டிருந்தவர்கள் நீங்கள். பிஆர்ஓவை வச்சு செயற்கையாக அஜித்தை மட்டம் தட்டி பிரசாந்தை வரவிடாமல் பண்ணி உங்கள் பையன் படம் வரணுங்கிறதுக்காக எஸ்சிஎஸ்சி எல்லா வேலையும் செஞ்சு இவரை ஒரு ஹீரோவாக உருவாக்குனது. எவ்வளவு செயற்கையாக எல்லாரு காலில் கையிலையும் விழுந்து பல பேரை வாழ்க்கையை காலவாரி விட்டு வளர்ந்தவர் இந்த விஜய். இப்போ இன்னைக்கு உட்காந்து நான் விஜய் இதை பற்றிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பேச வச்சது ஆதவ் அர்ஜுனா. அதைத்தான் நான் முதலே சொன்னேன். ஆதவ் அர்ஜுனா விஜயை வந்து நடுத்தருவில் நிறுத்தாம விட மாட்டார். இப்போ பாருங்க, ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இருக்கிறாங்க. படையப்பா ரீ ரிலீஸ் வசூல் உங்கள் கில்லி வசூலோட அதிகம். படையப்பா எப்போ வந்த படம்? 99 வந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷம் கழிச்சு இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போது இப்போ 5 வயசு 7 வயசுல உள்ள பசங்க போய் பார்த்துக்கிட்டு படையப்பா சூப்பருங்கிறாங்க. ரஜினி படங்கள் இன்னும் சன் டிவி பாபா ஃபெயிலியர் படம், ஆனால் அந்த படத்தை இன்னும் கேடிவிலையும் சன் டிவிலையும் போட்டால் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறாங்க, ரேட்டிங் அதிகமாகுது, சன் டிவியில் திருப்பி திருப்பி போடுறாங்க அந்த படத்தை. அதிசய பிறவி கேடிவியில் இன்னும் போட்டால் ரேட்டிங்கு. அண்ணாமலை, மன்னன் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடியான ரஜினி படங்கள் இன்னும் மக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோ ரேட்டிங். கெரியரின் உச்சத்தை விட்டு நான் வந்திருக்கேன்னு ரஜினி என்றைக்குமே சொன்னதில்லை. நான் தான் கெரியரின் உச்சம்னு என்னைக்கு ரஜினி சொன்னதில்லை. எப்பவும் என்னை விட பெரிய நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி. இந்த எம்ஜிஆர் சிவாஜி இருக்கும்போது நான் ரஜினி ஒரு ஆள் கிடையாது. கமலஹாசன் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் இருக்கும்போது நான் ஒரு ஆள் கிடையாது. இப்படித்தான் ரஜினிகாந்த் ஒவ்வொரு முறையும் மேடையில் தன்னடக்கத்துடன் பேசினார். ஒரு முறை கூட எம்ஜிஆரோட நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், சிவாஜி என்ன பெரிய ஆளுன்னு சொன்னதே கிடையாது. விடுதலை அப்படிங்கிற ஒரு படத்தில் நாட்டுக்குள்ளே என்னை பற்றி கேட்டு பாருங்க, அம்மம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கன்னு ஒரு வரி வரும். அப்போ ரஜினியை பார்த்து அம்மம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கன்னு ரஜினியை பார்த்து கை காமிக்கும் போது ரஜினி நான் கிடையாது, சூப்பர் ஸ்டார்னா சிவாஜி தான், சிவாஜியை பார்த்து கை காமிப்பார். இதுதான் ரஜினி. வாழ்நாள் முழுதும் தன் படத்தின் வயதில் தனக்கு முன்னாடி இருந்தவங்களை அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அவங்க தான் பெரிய ஆட்கள்வார். பாபா படத்தில் எம்ஜிஆரை புகழ்வார், கமலஹாசனை புகழ்வார், சிவாஜியை புகழ்வார். தன்னுடைய போட்டி நடிகரான கமலஹாசனை புகழாத படமே கிடையாதுங்க. எல்லா படத்துலையும் வடிவேலை பார்த்து சொல்லுவார்ல முத்துல, பெரிய கமலஹாசன் நினப்பு, அவன் அடிங்க முதல்ல அப்படிங்குவார். யோகி பாபு மாதிரி ஒரு படத்தில் இது பண்ணுவார், யோகி பாபு பாட்டை போட்டு ரசிப்பார். கமலஹாசனுடைய ரொமான்ஸ் சீன்ஸை பார்த்து ரசிப்பார் ரஜினி. இதுதாங்க ஒரு வயது, முதிர்வு, முதிர்ச்சி, பெருந்தன்மை, தன்னடக்கம்ங்கிறது இதுதான் ரஜினி. அவர் அரசியலுக்கு வராரு, வரல, சினிமாவில் நடிக்கிறார், நடிக்கல, அதை தாண்டி அவருடைய கேரக்டர் இன்றைக்கி மக்கள் இத்தனை பேர் ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பக்குவம், மெச்சூரிட்டி இருக்குது. விஜய் என்ன சின்ன குழந்தையா? அவருக்கும் 53 வயசு ஆயிடுச்சுல. இந்த பக்குவம், இந்த பெருந்தன்மை, இந்த தன்னடக்கம், அடுத்தவர்களை புகழ்வது, எதிராளிகளை புகழ்வது, போட்டி நடிகரை புகழ்வது, ரஜினி தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தார், தனக்கு வாழ்க்கை கொடுத்த ரஜினிகாந்தை புகழ்வது. விஜயகாந்த் படம் கொடுக்கலன்னா விஜய் யாருன்னே தெரியாது, அதனால் விஜயகாந்தை புகழ்வது, இந்த மாதிரி தன்மையாக அவர்கிட்ட இருக்காது பாருங்கள். தான் ஒரு படம் தான் அடையாளம் இல்லாமல் இருந்தப்போ ரஜினி ரசிகர், ரஜினி ரசிகர், ரஜினி ரசிகர்னு வர வேண்டியது, விஜயகாந்த் தம்பின்னு சொல்லிக்க வேண்டியது. இப்போ கேட்டால் நான் மட்டும்தான் கெரியரின் உச்சத்தில் இருக்கேன். இன்றைக்கி ரஜினிகாந்த் பயந்தாங்குழி, ரஜினிகாந்த் திமுக மிரட்டிருச்சுன்னு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. எவ்வளோ மோசம் பாருங்கள். இந்த ரஜினி ரசிகர்கள் தான் விஜயை வளர்த்து விட்டாங்க. ஏன்னா இவர் பண்ணது எல்லாமே ரஜினி ஸ்டைல் தான். மணிவண்ணன் சொல்லுவாப்புல, ஒயிட் லகான் கோழி ஒன்று கூவுதில்ல, இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா அப்படிங்குவாப்புல.
அப்போ வெக்கப்பட்டுட்டு ரஜினி நான் இல்லை அப்படின்னு விஜய் இப்படி சொல்லிட்டு ரஜினி போஸ்டரை காமிப்பார். எல்லா படத்துலையும் ரஜினி போஸ்டரை காமிச்சு தான் அவங்க அப்பா வந்து ஹிட் அடிப்பார் விஜயா. அந்த நெஞ்சி இருக்கும் வரைன்னு ஒரு படம் அவங்க அப்பா டைரக்ட் பண்ணார். அதில் வந்து முத்து சூப்பர் ஸ்டார் படம் ரஜினி முத்து அப்படின்னு போஸ்டரை காமிச்சு தான் கைத்தட்டு வாங்கினீங்க. இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ரஜினியால் வாழ்ந்த நீங்கள் இன்றைக்கி ரஜினியை பார்த்து அரசியலுக்கு பயந்துட்டீங்கிறீங்களே. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலை, ஆனால் அரசியல் ஆரம்பித்ததுலேருந்து வரதா சொன்ன காலகட்டம் வரையும் அவர் சந்தித்த செய்தியாளர் சந்திப்பை டேட் வாரியாக சொல்கிறேன். இப்படி உங்கள் தலைவர் இனிமே சந்திப்பாரா? இதுவரையும் சந்திச்சிருக்காரா? நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள். போருக்கு தயாராகுங்கள் ரஜினி மே 18, 2017 பேசுகிறாரு. அதற்கு பிறகு நவம்பர் 12, 2018 விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்குறாரு. 7 தமிழர் விடுதலை குறித்து உங்கள் கருத்து என்ன? நவம்பர் 12, 2018 ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்துருக்காரு. பாரதிய ஜனதா ஆபத்தான கட்சியா? நவம்பர் 12, 2018 பேட்டி கொடுத்துருக்காரு. 7 தமிழரை தெரியும். யார் அந்த 7 தமிழர்னு ஒன்று கேட்டு பிரச்சனையாயிருச்சு இந்த பேரறிவாளன் உட்பட. அப்போ 7 தமிழர் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு அடுத்த நாள் கிளாரிஃபிகேஷன் பண்ணி நவம்பர் 13, 2018 பேட்டி கொடுத்துருக்காரு. முரசொலி பவள விழாவில் கமலஹாசன் சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த மேடையில் நீ ரஜினிகாந்துடைய அரசியலை கிண்டல் பண்ணுறவங்க நான் மேடையில் இருக்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி முரசொலி விழாவில் திமுக மேடையில் நான் நிற்கிறேன், நீங்கள் அரசியல் கட்சி தனியாக ஆரம்பிச்சிருக்கீங்க ரஜினியை சீன்ற மாதிரி கமல் பேசிட்டார். அப்போ வந்து சிவாஜி மணிமண்டப விழாவில் ரஜினி அது கவுண்டர் கொடுக்குறாரு அக்டோபர் 1, 2017. அதில் தான் ஜானகி அம்மா தோற்றுருக்கக்கூடாது அப்படின்னு பேசினார். ஜானகி அம்மா தோற்றுருக்கக்கூடாது, சிவாஜி கணேசன் சார் தோற்றுருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிவாஜி கணேசனே தோற்ற அரசியலை நீ வந்து என்ன பண்ண போகிறங்கிற மாதிரி கமலுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு டயலாக ரஜினி பேசினார். இது எல்லாமே அரசியல் பரபரப்பு, சர்ச்சைகள், விமர்சனங்கள். அதை துணிந்து எதிர்கொண்டார் ரஜினி. அடுத்து கமல் போய் ரஜினியை சந்திச்சார். எப்போனா பிப்ரவரி 18, 2018 செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் காவிரி விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? ரஜினிகாந்த் சொன்னார். இது ஏற்கனவே வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே ஒரு விஷயம் சொல்லி நடந்தது பெரிய பாரதிய ராஜா காலத்தில். அதுக்கப்புறம் திருப்பி மார்ச் 28, 29 பேட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கர்நாடகா பிரச்சனையில் தண்ணி தராத அன்றைய முதலமைச்சர் குமாரசாமிக்கு ரஜினிகாந்த் பதிலடி அவர் விமர்சனம் பண்ணி பேட்டி கொடுத்துருக்காரு. மே 20, 21, 2000 அந்த 2 தேதியிலையும் 2018. அப்புறம் ஐபிஎல் விவகாரத்தில் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் புறக்கணிப்புங்கிற மாதிரி அந்த பிரச்சனை பாரதிய ராஜா எல்லாரும் பண்ணும்போது அது குறித்து ஒரு பைட்டு கொடுத்துருக்காரு. எல்லா சர்ச்சை விமர்சனங்கள் வரும்போதும் அதுக்கு பதில் கொடுத்துருக்காருங்க. செய்தியாளர்களை சந்திக்காமல் ஓடினதே கிடையாது. இது எல்லாமே சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் நாம் தமிழர் ஒரு போலீஸ் அடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அதுக்கும் கருத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 11, 2018. அப்புறம் ஃபேமஸானது கொள்கைனா என்ன, எல்லோரும் கொள்கைன்னு என்னன்னு கேட்குறீங்க, தலை சுற்றுது அப்படின்ட்டாப்ல. அது கூட ஒரு நியூஸ் 18 செய்தியாளர் கேட்டது தான். கொள்கை என்னன்னு கேட்டாங்க, ஒரு பையன் கேட்டார், எனக்கு தலை சுற்றிருச்சு அப்படின்னு. ரஜினி அதை சொன்னதான் அவ்வளோ விமர்சனமாச்சு. கொள்கைனே தெரியாமல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கொள்கையே இல்லாமல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, விமர்சனமாச்சு. ஆனாலும் அதை கூட தைரியமாக செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். சொன்ன நாள் ஜனவரி 2018. அடுத்து எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவில் எம்ஜிஆர் மாதிரி யாரும் முடியாது, எம்ஜிஆர் ஆட்சி ஒரு புனிதமான ஆட்சி, எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் அப்படின்னு பேசியிருக்காரு. இதெல்லாம் அரசியல் கட்சி தொடங்குறதா சொன்னதுக்கப்புறம் மார்ச் 5, 2018. அடுத்து ஹெச் ராஜாவுக்கு கண்டன பேட்டி. எதுக்கு? பெரியார் சிலையை உடைக்கணும்னு ஹெச் ராஜா மார்ச் 6 பேசுகிறாரு. ரஜினிகாந்த் வந்து மார்ச் 8, 2018 அதுக்கு கண்டனம். அதாவது சிலைகளை உடைப்பேன் என்று சொல்வது காட்டுமிராண்டித்தனம், பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொன்ன ஹெச் ராஜாவின் செயல் காட்டுமிராண்டித்தனம் என்று தைரியமாக ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்தாரு. இப்படி ஒரு பேட்டி பாஜகவை எதிர்த்து பாஜகவை விமர்சித்து விஜய் இதுவரையும் கொடுத்ததில் இனிமேலும் கொடுக்க மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் ரஜினிகாந்த் கொடுத்துருக்காரு. அப்புறம் ரஜினிகாந்துடைய தூத்துக்குடி சந்திப்பு மிகப்பெரிய சர்ச்சையானது. மே 30, 2018. ரஜினிகாந்த் அந்த பார்த்து யாருப்பா ரஜினிகாந்த் இதெல்லாம் கேட்டு அது ஒரு சர்ச்சையானது உங்களுக்கு தெரியும். அப்போ கூட அவர் மக்களை சந்தித்தார். இவரை மாதிரி உச்சத்தில் இருந்தேன், நான் போனால் பாதுகாப்பு இருக்காது, அது இருக்காது, போலீஸ் இருக்குன்னு நான் சொல்லலை, நேரடியாக தூத்துக்குடிக்கே போனார். இது வந்து மே 31, 2018. மே 30 தூத்துக்குடி போயிருக்காரு. அது குறித்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் ரசவாதம் ஆயிடுச்சு. வேறு எது கேள்வி இருக்கா? ரஜினி அப்படி கோபப்பட்டு நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். ரஜினி டென்ஷன் ஆகிட்டார். வேறு எது கேள்வி இருக்கா? சமூக விரோதிகள் உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது பெரிய பிரச்சனையாச்சு, யாரை சமூக விரோதி சொல்கிறாங்கன்னு. அடுத்து 8 வழிச்சாலை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் 8 வழிச்சாலை திட்டம் குறித்து ரஜினிகாந்த் தான் கருத்து சொல்லியிருக்காரு. ஜூலை 15, 2018. சபரிமலை விவகாரம் குறித்து ரஜினிகாந்த் கருத்து கேட்டிருக்காங்க. அக்டோபர் 20, 2018 தான் கருத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் ரசிகர்கள் வந்து பதவிக்கு என்னுடைய கட்சியில் பதவிக்கு நீங்கள் போஸ்டர் எல்லாம் ஆசைப்படக்கூடாது, எந்த பொறுப்புக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு அக்டோபர் 23, 2018 ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை கண்டித்து முரசொலியில் தான் ரசிகர்களை நம்பி ஏமாத்திட்டாரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி முரசொலியில் ஒரு கண்டனம். அக்டோபர் 26, 2018 முரசொலியினுடைய தலையங்கம் அதுதான். அடுத்த நாள் முரசொலியில் இதுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு முரசொலியில் அக்டோபர் 28, 2018 அறிக்கை வந்திருக்கு. இது எல்லாமே
தேதி வாரியாக நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி இவ்வளோ டேட் வைஸ் எனக்கு தெரியும்னா, நான் நியூஸ் 18ல் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டோரியை பண்ணி ரஜினியோட டோட்டல் அரசியல் வந்து தொடங்கின நாள்லேருந்து அவர் என்னென்ன பண்ணார், கமல் அரசியல் தொடங்கினது, இவர் பேசுனது, கலைஞர் மேடையில் பேசுனது, தனியாக நின்னது எல்லாமே, கடைசியில் அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தரை கொண்டு வந்தது, அவர் வந்த உடனே தமிழ் மணியன் ஓடி போனது, இவர் தான் கட்சிக்கு பொறுப்பில் இருக்காருன்னு ரஜினி கடைசியாக ப்ரெஸ் மீட் கொடுத்தது, கொரோனாவை காரணம் காட்டி நான் வரமாட்டேன்னு சொன்னது அண்ணாத்தைப்பட்ட ஷூட்டிங் சமயத்தில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். உடம்பு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் நடந்திருக்கு, ஆப்ரேஷன் நடந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னது, தன்னையிட்டு யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு லீவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்து நான் அரசியலேருந்து வரலைன்னு சொல்லி அவர் அறிவித்தார். ஸோ ரஜினியோட இதில் எங்கே மிரட்டப்பட்டிருக்கிறார்? மிரட்டப்பட்டிருந்தால் இவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரா? பாஜகவை பண்ணி பேசியிருக்காரு, திமுகவை கோட் பண்ணி பேசியிருக்காரு, காவிரி பிரச்சனையை பேசியிருக்காரு, கமலோட சண்டை போட்டிருக்கிறாரு. ஸோ ஒரு அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் இத்தனை விமர்சனங்களையும் சந்தித்தார். இதெல்லாம் தேர்தல் கட்சி தொடங்குவதற்கு பிறகு. தேர்தல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே மூப்பனார் ரஜினி, கலைஞர் ரஜினி, ஜெயலலிதா ரஜினி, ஜெயலலிதா வெர்சஸ் ரஜினி, ராமதாஸ் வெர்சஸ் ரஜினி, இந்த மாதிரி நிறைய சண்டைகள் வந்து ஓடி இருக்கு. ஸோ அவருடைய 37 38 வயசுல இருந்து ஒரு 69 70 வயசு வரையும் அவருக்கும் அரசியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அவருக்கும் நரசிம்மராவுக்கும் தொடர்பு இருக்குது, அவருக்கும் வாஜ்பாய்க்கும் தொடர்பு இருக்குது, அவருக்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு இருக்குது, அவருக்கும் குமரி ஆனந்தனுக்கும் தொடர்பு இருக்குது, அவருக்கும் திருநாவுக்கரசுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ இப்படியாக இயங்கிய ஒருவரே அரசியல் களத்துக்கு வந்து இல்லை வேணாம் சரிப்பட்டு வராது, கொரோனா காலம் நிறைய பேர் கூட்டம் கொண்டா செத்து போயிடுவாங்கலாம் சொல்லிட்டு என்னைட்டு ஒரு ரசிகன் வேதனை அடைவதையோ உயிர் பலியாவதையோ விரும்பலைன்னு சொல்லிட்டு வந்த ரஜினிகாந்த் எங்க 60 பேர் இதுவரையும் தன்னுடைய கூட்டத்துக்காக தன்னை பார்க்க வந்தவன் மட்டும் செத்து போயிருக்கானா, அவனுக்கு இரங்கல் கூட தெரிவிக்காமல் அவன் வீட்டுக்கு கூட போகாத விஜய் எங்க? யார் யாரை பார்த்து பயந்துட்டாங்க, யார் யாரை பார்த்து பம்முவதும் பயப்படுவதும் பதுங்குவதை மட்டுமே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கக்கூடியவர் விஜய். இவர் வந்து ரஜினிகாந்த் வெளியே வந்து மக்களை சந்தித்து செய்தியாளர்களை சந்தித்து அதனால் வசவுகளை வாங்கி விமர்சனங்களை எதிர்கொண்ட ரஜினிகாந்தை பார்த்து பம்மிட்டாரு, பதுங்கிட்டாரு, பயந்துட்டாரு, மிரட்டப்பட்டார். நீங்கள் இன்னைக்கு வரையும் சென்சார் போர்டையும் பாஜகவையும் எதிர்த்து விமர்சிக்க ஒரு ஒரு திராணி இல்லாதவர் அவர், பிரஸ் பீப்புளை சந்திக்க திராணி இல்லாதவர். ஏன்னா சார் அவங்க கூட்டத்தில் 36 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னப்போ பதறிக்கிட்டு கரூர்லேருந்து ஓடிப்போன ஒரு நடிகர் விஜய், ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தன்னை விட சினி ஃபீல்டில் தான் வளர்வதற்கு காரணமாக இருந்த ஒருவரை, எல்லாவற்றிலும் தனக்கு முன்னோடியாக முன்னத்தியராக இருந்த ஒருவரை பார்த்து பயந்தாங்கொல்லி மிரட்டப்பட்டார் என்று பேசுவதும், இதை ஆதவர்ஜுனா போன்றவர்கள் பேசுவதும், விஜய் போன்றவர்கள் இதை ரசிப்பதும், கண்டிப்பாக சொல்கிறேன் விஜய் அரசியல் பொது வாழ்க்கை எல்லாத்துலேயும் நடுத்தருவுக்கு கொண்டு வர போகிறவர் இந்த ஆதவர்ஜுனா தான். காலி பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் ரஜினி ரசிகர் ஒருத்தர் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, விஜயகாந்த் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் பின்னாடி இருக்கிறதே வெறும் ரசிகர் கூட்டம் தான், அரசியலில் சிந்திக்கிறவன் யாரும் இருக்க மாட்டான். அந்த ரசிகர் கூட்டத்திலையும் தமிழ்நாட்டில் அதிகமான ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர் தான், விஜயகாந்த் ரசிகர்கள் கட்சியில் இருக்கிறாங்க. இவங்க 3 பேருடைய ஓட்டையும் வாங்காமல் இவர் என்னத்தை ஜெயிக்க போகிறாரு? திராவிட இயக்க சிந்தனையாளர் போட மாட்டான், இடதுசாரி சிந்தனையாளர் போட மாட்டாங்க. இதை தாண்டி வெறும் ரசிக மனநிலையில் இருக்கிறவங்களையும் ரஜினி அவுட்டு, அஜித்து, விஜயகாந்த் 3 ரசிகர்களும் உங்களை ஓட்டு போட மாட்டாங்க, அவுட்டு. ரஜினி ரசிகர் ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது, விஜயகாந்த் ரசிகர் ஓட்டு கிடையாது. அப்புறம் எப்படி உங்களை நடுத்தருவு கொண்டு வர போகிறவர் வேறு யாரும் இல்லை. திமுக அவங்கள நடுத்தருவு கொண்டு வராது, பிஜேபி ஏடிஎம்கே கொண்டு வராது. ஆதவர்ஜுனா என்கின்ற ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக பழிவாங்கலுக்காக உங்களை நடுத்தருவு கொண்டு வர போகிறாருங்கிறது மட்டும்தான் இந்த நிகழ்வுகளுக்கு தெரியுது. இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் நடக்க போகுது. ரஜினி ரசிகர் ஓட்டு ஒரு ஓட்டு விஜய்க்கு கிடைக்காதுங்கிறது தெளிவாயிருக்கு. திட்டம் வந்து ரொம்ப 100% உறுதியாயிருச்சு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.